ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எம்ப்ராய்டரி இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கிளாஸ் 1ல் நம்ம எம்ப்ராய்டரியோட மிஷினோட ரேட்டு, அதுக்கு பிறகு இதோட டூல்ஸ் என்னென்ன இதோட கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் த்ரெட்டு எப்படி நம்ம கோர்க்கிறது, பாபின் எப்படி வைண்டிங் பண்ணுறது, இது எல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் உஷா ஜானம் 550E எம்ப்ராய்டரி மிஷினு. இது பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 1,50,000 அதுக்கப்புறம் இந்த மிஷின் இது கூட என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் கொடுப்பாங்க. இது பெரிய ஃப்ரேமு. இது கூட இது அதோட ட்ரே ஷீட். இது கிராஃப்ட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ட்ரே ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பண்ணி இது பண்ண முடியும், எம்ப்ராய்டரி அடிக்க முடியும். அப்புறம் இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஃப்ரேமு இது. அதுக்கப்புறம் இது அதுக்கு அடுத்தது உள்ள ஃப்ரேம் இது. இந்த ஃப்ரேமை வச்சு நம்ம லோகோ கொஞ்சம் டிசைன் சின்னதாக இருக்கிற டிசைன்லாம் இந்த ஃப்ரேம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃப்ரேமு, இதுவும் லோகோ ஒர்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிசைனை பொறுத்து இந்த ஃப்ரேம்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சின்னதாக நேம் ஒர்க்கு, சின்ன சின்ன லோகோக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் அவங்க கூடவே நமக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரெட்டு. நாங்கள் இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ராயல் கம்பெனி, இது பிராண்டு. இதுக்கு பேர் சில்க் த்ரெட்டு. இதுதான் எம்ப்ராய்டரிக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இதில் ஷேடு நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கணும். இது ராயல் த்ரெட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது இந்த கம்பெனியில் வாங்கிக்கோங்க. அடுத்தது இது பாபின் தான். பாபின் இது. இந்த பாபினில் தான் நம்ம வைண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை நம்ம இந்த த்ரெட்டை அங்கே போட்டு நம்ம சாரீ என்ன கலருக்கோ அந்த கான்ட்ராஸ்ட் கலர் போட்டு நம்ம எம்ப்ராய்டரி நம்ம தேவையான கலர் போட்டு நம்ம அடிக்க வேண்டியதுதான். இதுதான் பாபின்னு. அதுக்கப்புறம் இது கூட வேறு என்னன்னா, நமக்கு சிஸ்டம் கண்டிப்பாக தேவை. ஒன்று லேப்டாப்பு வேணும், இல்லைனா சிஸ்டம் தேவை. இருந்தால் தான் நம்ம இதில் நம்ம எடிட் பண்ணியோ இல்லை லோகோ மேக் பண்ணியோ நாம் இதில் பென்ட்ரைவ் வழியாக பென்ட்ரைவ் இருக்கும். இந்த பென்ட்ரைவ் வழியாக நாம் இதில் கனெக்ட் பண்ணி நம்ம எம்ப்ராய்டரி போட முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம த்ரெட்டு எப்படி கோர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்படி தான் மிஷின் இருக்கும். நாம் எப்படி ஆன் பண்ணணும்னா, இங்கே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் இருக்கும். என்னால் இந்த கேமரா எடுத்துகிட்டு போய் வைக்க முடியல. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்சை இப்படி போட்டோன்னா இப்படி ஆன் ஆகிடும். இப்படி ஆன் ஆகும். ஆன் ஆன உடனே ப்ளீஸ் ரிமூவ் ஹூக்குன்னு சொல்லி அது கேட்கும். இந்த இதை செட் பண்ணுறதுக்கு இது ஓகே கொடுக்கணும். நம்ம இது ஓகே கொடுத்தோம்னா இப்படியே அது ரன் ஆகும். நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, வெயிட் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு தேவையான ஒரு டிசைனை நம்ம இதில் எடிட் பண்ணிட்டோம் இந்த பென்ட்ரைவ் வழியா, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம சிஸ்டத்துலேருந்து இந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு இப்போ இது நம்ம ஆன் பண்ண உடனேயே அது கேட்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு போட்ட அதே பேட்டர்ன் அந்த டிசைன் வேணுமா, இல்லை நீங்கள் புதுசாக போட போகிறீங்களான்னு அது கேட்கும். ஒரு வேளை நம்ம இங்கே டிசைன் ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சிங்களா, அந்த டிசைனை அப்படியே நம்ம கரண்ட்டு போயிடுச்சு. அப்போ டக்குன்னு நம்ம என்ன செய்வோம், அப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். கரண்ட்டு போயிட்டு வந்த உடனே ஆன் பண்ணும்போது இதே மாதிரி கேட்கும், பழசு உங்களுக்கு வேணுமான்னு. அப்போ நம்ம ஓகே கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், இதுக்கு முன்னாடி நான் போட்ட டிசைனுக்கு போகுது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கு. இதுக்கு முன்னாடி நான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இது டிசைன் போட்டேன், லோகோ போட்டேன். அதனால் அந்த லோகோ கரெக்டாக நிற்கிது. இப்போது நம்ம எந்த இடத்துல கரண்ட் ஆஃப் ஆகும்போது நின்றுச்சோ அதே இடத்துல அப்படியே நின்றும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இன்ட்டு மார்க்கை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது உடனே என்ன பண்ணால் புதுசு கேட்கும். அப்பயே நீங்கள் என்ன பண்ணால் புதுசு கேட்கும்போது இப்போ பென்ட்ரைவ் இருக்கு இல்லைங்களா, அது இங்கே பக்கத்துலேயே நம்ம இப்படி மாட்டி விடணும். இங்கே இப்போ நான் மாட்டிட்டேன். மாட்டினோடனே இதுதான் பென்ட்ரைவுக்கு உண்டான இடம். இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியுதா, இப்படி வரும். இந்த ஃபைலை கிளிக் பண்ணோம்னா இப்படி வரும். வந்ததுமே இதுதான் பென்ட்ரைவுக்கு உண்டானது. அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம சேவ் பண்ணது எல்லாம் இதில் வரும்.
இப்போ நான் வந்து இந்த சிஸ்டத்துலேருந்து நான் இதில் சேவ் பண்ணியிருப்பேன் அவங்க பேர் டேட் எல்லாம் இப்படி வரும் வரிசையாக இப்படி நம்ம பார்த்துக்கலாம் 20 இருக்குது. இப்போது நான் சேவ் பண்ணதை காட்டுறேன் பாருங்க. ஏதோ ஒரு டிசைன் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, ஒரு லோகோ. சரி, இது எடுத்து பார்ப்போம். இப்போது இந்த நேவி டிசைன் நாங்கள் ஆல்ரெடி போட்டது. இப்போது நான் இது ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன்னா இப்படி வந்துடும். இப்போ இந்த ஃப்ரேம் இதில் போய் ஃபிட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு இல்லைங்களா அந்த லோகோ. இப்போது நம்ம என்ன பண்ணால் த்ரெட்டை கோத்துட்டு பாபினை வைண்டிங் பண்ணணும். இப்போ எப்படி பாபினை வைண்டிங் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பாபினுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா நம்ம நார்மல் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எந்த த்ரெட்டுனா இந்த மாதிரி த்ரெட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி த்ரெட்டு, சரிங்களா? அப்போது இந்த த்ரெட்டை நான் எப்படி இப்போ வைண்டிங் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதை வந்து இப்போ சுற்றும் பொழுது நம்ம த்ரெட்டை போட்டோடனே இதை வச்சு தான் நம்ம லாக் பண்ணணும். இப்போ நான் எப்படி பாபினை வந்து வைண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நான் ஒரு கையில் மைக் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் ஒரு கையால் தான் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியணுன்னு இந்த லாக்கை வச்சு இப்படி லாக் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை இப்படி எடுத்துகிட்டு போய் இதில் ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் இப்படி உள்ள பின்னாடி வழியாக விட்டு இந்த இடத்துல ஒரு டென்ஷன் போஸ்ட்டில் இருக்கும்ல தையல் மிஷினில், அது மாதிரி இதுலேயும் இருக்கும். அதுக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் இந்த பாபின் வந்து ரப்பவுன்னு இதில் நம்ம சுற்றிக்கலாம். இந்த பாபின் வந்து இதில் இந்த இடம் தான் பாபின் போடுற இடம். இதை நான் போட்டோடனே இப்போ டிஸ்பிளே மாறும் பாருங்கள். இப்படி போட்டுட்டேன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்படி நூலை ஒரு 2 இது நம்ம தையல் மிஷினுக்கெல்லாம் நூல் சுற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே சுற்றிக்கணும். சுற்றிட்டு இதை இப்படி நான் இப்படி இழுத்து விட்டோடனே இங்கே மாறிடுச்சு பாருங்கள், டிஸ்பிளே மாறிடுச்சுங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் இந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு வந்து சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு மிஷினில். இதை இப்போ கிளிக் பண்ணிட்டோம்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா அந்த பாபின் வைண்டிங் ஆகும். கீழேயும் டிஸ்பிளேல காட்டும். அங்கே பாருங்கள் பாபின் வைண்டிங் ஆகிட்டுருக்கு. அது வைண்டிங் இப்போ ஆயிடுச்சு. இப்போது பாபின் வைண்டிங் ஆன உடனே இப்படி நம்ம உள்ளே தள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்படி லாக் இப்படி எடுத்துட்டோம்னா இங்கே மாறிடும். இப்போ நம்ம இந்த பாபினை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிட்டோமா? அதே போல் இதையும் இந்த லாக்கை இப்படி எடுத்து வச்சுட்டு இதையும் இப்படி எடுத்துடணும். அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு நம்ம பாபின் வந்து எப்படி போடணும்னு பாருங்கள். கீழே மிஷினில் பாபின் வந்து இந்த இடத்துல தான் நம்ம போடணும். இந்த இடத்துல ஒரு கருப்பு கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி இப்படின்னு இப்படி தேய்க்கணும். இப்படி பண்ணோம்னா இது ரிமூவ் ஆகிடும். இப்படி நான் ஆல்ரெடி இது போட்டிருக்கேன் இந்த பாபின்னு. இப்போ நம்ம இது வைண்டிங் பண்ணோம் இல்லையா, இந்த பாபின் கத்தி மாதிரி இருக்கிறதுல இப்படியே உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு இப்படியே உள்ளே விட்டு இந்த ஆரோ மார்க் மாதிரி இந்த ஒயிட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட்டை சுற்றி இப்படி இழுத்தோம்னா இந்த இடத்துல கத்தி இருக்கும், உள்ள கட் பண்ணிடும். அவ்வளவுதான். இதை நீங்கள் இப்படியே இந்த இடத்துக்கிட்ட இந்த இது இருக்கு இல்லைங்களா, அது மாட்டுறதுக்கு லாக்கு, அது கரெக்டாக அதில் வச்சு உள்ளே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூடிடும். இதுதான் பாபின் போடுற இடம், ஏரியா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? இப்போது மேலே த்ரெட்டை எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை போடுவோம். இந்த த்ரெட்டை எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதுவும் அப்படி தான். இந்த த்ரெட்டில் இங்கே ஹோல் இருக்கும், இப்படி ஹோல் இருக்கும். இந்த அடியில் இருக்கிறத இந்த பக்கம் உள்ளே விட்டு இந்த லாக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த லாக்கை எடுத்து இதில் போட்டுக்கணும். இப்படி போட்டோமா, அப்புறம் இந்த த்ரெட்டை இப்படியே எடுத்து இந்த ஹோலில் விட்டு இந்த இடத்துல விடக்கூடாது. இது வந்து பாபின் வைண்டிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த சக்கரை மாதிரி உள்ளது. இந்த பின்னாடி இதில் தான் நம்ம விடணும், சரிங்களா? இந்த பின்னாடி விட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இப்படியே உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியுதுங்களா, கேப்பு மாதிரி. இந்த கேப்புக்குள்ள இந்த த்ரெட்டை இப்படி உள்ளே விட்டு இதில் செகண்ட் இப்படி ஒரு கேப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, வெடிச்சா மாதிரி, இந்த இதில் இப்படி வந்து இதில் இப்படியே வரணும். இப்படியே வந்து இங்கே உள்ள ஒரு இது இருக்கும். இந்த சின்ன மிஷின்லாம் நம்ம நூல் கோக்கிறது இருக்கும் இல்லைங்களா, டென்ஷன் போஸ்ட்டுக்கு மேலே, அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்கும். அந்த இடத்துல இப்படி லெஃப்ட்டு வந்து அப்படியே ரைட்டு வரணும் அதில் சுற்றி.
அந்த ரைட்டு சைடு அதை சுற்றி வந்து அதே இடத்துல கீழே வந்துடணும். இப்போது நம்ம கீழே வந்துட்டோம் இல்லைங்களா? இந்த இடத்துல கீழே இந்த நீடிலுக்கு மேலே ஒரு லாக் இருக்கும். நம்ம சின்ன தையல் மிஷின்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அதில் இப்படி உள்ளே விட்டு இங்கே சைடில் ஒரு ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கில் கொண்டு போய் இப்படி இப்படி வச்சு இப்படி இழுத்துட்டு அழுத்துனீங்கன்னா இந்த இடத்துல த்ரெட்டு கோர்த்துருச்சு பாருங்க. கோர்த்த உடனே இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும் கோர்த்து. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாம் எப்படி கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணி அதை எப்படி நம்ம மிஷினில் போட்டு அடிக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் 1 by 1 நம்ம அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி நான் முயற்சி பண்ணி எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.